ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமடம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சுலபமாக இட்லி மிளகா பொடி, ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான இட்லி மிளகா பொடி எவ்வளோ சுலபமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பானு கைமடம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் படி ஏதாவது அளவுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் மெஷர் பண்ணிக்கலாம். நான் பூ கப்பு எடுத்திருக்கேன். இந்த பூ கப்பால் ஒரு கப்புக்கு காஞ்ச மிளகா இட்லி மிளகா பொடிக்கு வறுத்துட்ருக்கேன். நீங்கள் இதுக்கு ரொம்ப எண்ணெய் விடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் மிளகா வறுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு ட்ரை ரோஸ்ட் இல்லாத சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மொத்தமாகவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே மிளகா ஷைனிங்காக மினுங்குது பாருங்கள். அதோட மிளகா வறுக்கிறதுக்கும் ஒரு பதம் இருக்குது. அந்த டெக்னிக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மிளகாய் நல்லா சூடு ஏறி ஒரு நெடி வரும், நல்லா உப்பி வரும். அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அதே பூக்கப்பால் ஒரு கப்புக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து தாங்க அதிகமாக இருக்கணும் இட்லி மிளகா பொடிக்கு, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். குண்டு உளுந்து, முழு உளுந்து, எந்த கப்பால் மிளகாய் அளந்து எடுத்திங்களோ அதே கப்பால் ஒரு கப்புக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதுவும் நல்ல பொறுமையாக சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வறுத்து எடுக்கணும். இது கொஞ்சம் அடுப்புக்கிட்டே இருந்து நிதானமாக நீங்கள் வறுத்து எடுத்தால் தான் பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே பூக்கப்பால் அரை கப்புக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு உளுந்து நல்லா செவந்துருச்சுங்க. நான் உளுந்தை பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதே கடாயில் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். நீங்கள் நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மிளகாய்க்கு மட்டும்தான் நான் எண்ணெய் விட்டுருப்பேன், உளுத்தம்பருப்புக்கு எண்ணெய் விடலை. அதே மாதிரி கடலைப்பருப்புக்கும் நான் எண்ணெய் சேர்க்கலை. வெறும் வானிலையில் ட்ரை ரோஸ்ட் தான் பருப்பெல்லாம் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அதே பூக்கப்பில் அரை கப்புக்கு கடலைப்பருப்பு அடுப்பை நிதானமாக வச்சு இந்த கடலைப்பருப்பையும் நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பொட்டுக்கடலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அது கூட நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அடுப்புக்கிட்டே நின்று கைவிடாமல் வறுத்தாதாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப ஹையாகவும் வைக்க முடியாது. இப்போ அதே பூக்கப்பில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எனக்கு கடலைப்பருப்பு வறுப்பட்டு தட்டில் மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, இல்லைன்னா ஒரு சின்ன குழிக்கரண்டி எள்ளு சரியாக இருக்கும். இது ஒரு 50 கிராம் எள்ளு இருக்குங்க அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா. அந்த மாதிரி கருப்பு எள்ளு நல்லா படப்படன்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எள்ளு வெடிக்கும். அது வெடிக்கிற வரைக்கும் நீங்கள் வறுத்திங்கன்னா உங்கள் இட்லி மிளகா பொடி நல்ல வாசனையாக இருக்கும். பட்டுன்னு எள்ளு வெடிக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி எள்ளு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இதான் கரெக்டான சமயம். இதையும் எடுத்து நம்ம பருப்பு மேலேயே கொட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா மிளகா வத்தல் மேலே கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரைக்கும்போது எப்படி அரைக்கணும் எப்படி விட்டு இதை அரைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இது கட்டி பெருங்காயம். இந்த கட்டி பெருங்காயத்தையும் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பெருங்காயத்துக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெயில் பெருங்காயத்தை பொரிச்சிங்கன்னா தான் நல்லா உப்பி வரும். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நீங்கள் இந்த பெருங்காய கட்டியை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் தாங்க நல்ல வாசனை. அதனால் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் இட்லி மிளகா பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பெருங்காயம் வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் புளி வறுக்கிறேன். இப்போ இந்த பெருங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இதே எண்ணெயில் இப்போ புளி ப்ரிசர்வேட்டிவ்ங்க, நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாலாம் புளி போட்டு தான் இட்லி பொடி பண்ணுவாங்க. ஒரு 2 கொட்டை புளி, நிறையா இல்லை. இந்த கொட்டை சைஸில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 கொட்டை புளி போட்டு
அந்த எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் மொறுன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். அந்த பொடி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு டேஸ்ட் மாறாமல் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு புளி நல்லா கிறிஸ்பியாக கரகரன்னு மொறுப்பாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். பெருங்காயம் எண்ணெய் விட்டு பொரிச்சிருக்கேன். அதே எண்ணெயில் புளி வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாம் ஆறட்டும், நம்ம பொடி பண்ணலாம். முதல்ல நான் மிக்ஸி ஜாரில் மிளகாய் வற்றல் சேர்க்கிறேன். எனக்கு மிளகாய் ஆறி போச்சு. அது கூடவே நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி காம்பு எடுத்துகிட்டு இட்லி மிளகாய் பொடி பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே காம்பு எடுத்துட்டேன். 1 2 காம்பு இருக்குது. காம்பு நல்லா எடுத்துட்டு இட்லி மிளகாய் பொடி பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி உடைச்சிங்கன்னா அந்த மிளகா உடையறதுக்கு வரணும். அதான் மிளகாய் வறுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு சரியான பதம். நான் மிளகாய் கூட கட்டி பெருங்காயம் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி மிளகாயை மட்டும்தான் முதல்ல பொடி பண்ண போகிறோம். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள். கட்டி பெருங்காயத்தையும் உடச்சி அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாய் பெருங்காயம் இது கூட கல்லுப்பு, இந்த இட்லி மிளகாய் பொடிக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு நல்லா தாராளமாக சேருங்க. ஒரு உப்பு தூக்கலாக இருந்தால் தான் மிளகாய் பொடி ஜோராக இருக்கும். இந்த பொடிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நான் சேர்த்துருக்கேன். நல்லா சுருக்குன்னு உப்பு இருந்தால் தாங்க பொடி நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய் வற்றல், பெருங்காயம், அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற புளி, உப்பு எல்லாத்தையும் முதல்ல சேர்த்து நல்லா கொரப்பாக நம்ம பொடி பண்ணிக்கலாம். இதை முதல்ல பொடி பண்ண பிறகு நீங்கள் பருப்பு வகையெல்லாம் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இதை நான் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். விட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு பண்ணுங்கள். உப்பு கல் இருக்கிறதுனால மிளகாய் வத்தல் சூப்பராக உங்களுக்கு பொடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிளகாயை நான் பொடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டெக்னிக்கில் நீங்களும் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிளகாயை இந்த மாதிரி கொரப்பாக நல்லா பொடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பருப்பு சேர்க்கணும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற எள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜார் பிடிக்கலை அப்படின்னா 2 தடவையாக கூட நீங்கள் பொடி பண்ணி கலந்துக்கோங்க. நான் 2 தடவையாக பொடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கரண்டி காம்பால் நல்லா அடி வரைக்கும் கிளறி விடுங்க. நல்லா ஒட்டி இருக்கும் ஜாரில். நான் சொன்ன இதே அளவுகளோட இதே மெத்தடில் நீங்கள் இட்லி மிளகாய் பொடி செஞ்சு பாருங்களேன். எங்கே கற்றுக்கிட்டீங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. கொஞ்சம் கொரப்பாக பொடி பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ரெடியாக இருக்குது. நான் இட்லி சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லெண்ணெய், நல்லா செக்கில் ஆட்டில் நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லா சூடான இட்லி கூட சர்வ் பண்ணுங்கள். பிரமாதமாக இருக்கும். மறக்காமல் பானு கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.